முக்கியமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா மாமியார் பார்க்கணும். அந்த பொண்ணை கொடுக்குறாங்கல்ல, பொண்ணை கொடுத்த அம்மாவெல்லாம் நாத்தனார் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்க வேண்டிய படம். குடும்பம் பார்க்குறாங்களோ இல்லையா, அந்த பொண்ணை கொடுத்துருக்காங்க தெய்வங்கிறாங்களா மாமியார், அவங்க இந்த படத்தை பார்க்கணும். ஆனால் குடும்பத்தை நாசமாகிறது அவங்க தான். பொண்ணு சொல்லி கொடுத்து நாசம் ஆகுறாங்களா, அவங்க இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா திருந்துட்டோம். சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோட தான் பார்க்கணும் இந்த படத்தை. ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் படத்தை. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன பிரச்சனை வரும், நாத்தனாரால் என்ன பிரச்சனை வரும், மாமியாரால் என்ன பிரச்சனை வரும், இது எல்லாமே காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமா பொண்ணோட அவங்க அண்ணன் அவனோட எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிருக்காங்க. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. படம் யோகி பாபாவோட காமெடி சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்குது. பாட்டும் சூப்பராக இருக்குங்களா. கஷ்டம் தான் கொஞ்சம், ஆனால் இருந்தாலும் அதை புரிஞ்சுப்பாங்க. இதை பார்த்து ஒருத்தருக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பேசி அதை சால்வ் பண்ணி தவிர மூணாவது ஆளாக அதுக்கிட்ட போகக்கூடாது. இருந்தாலும் ஒரு ரூமுக்குள்ளே பேசி நம்ம முடிச்சுக்கலாம். கோர்ட்டுக்கும் இதுக்கு போக தேவையில்ல, பேசினாலே விஷயம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக நல்லா இருந்தது. பாண்டியராஜ் படம் தான் ஃபேமிலியாக இருக்கும்ல, அது அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நல்லா காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் காமெடி தான், கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நல்லா தான் இருந்தது. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு வரலான்னு இருக்கேன். அது நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே ஜோடி சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக கூப்பிட்டு வரலான்னு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வரதுலாம் நல்லா இருக்கு. அதான் நம்ம கொஞ்சம் நான் 90s கிட்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு. கிரிஞ்சி மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க 2K கிட்ஸ் எல்லாம் சிரிச்சாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, நமக்கு அதுதான் அந்த மாதிரி. எனக்கு 90s கிட்னால எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி 90s கிட் வந்தாலே நல்லாயிருக்கும் படம். அதெல்லாம் நல்லா இருந்தது. அதான் எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, அதனால் நல்லா கனெக்டாக நான் கூப்பிட்டு வரலாம் தான் இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ரொம்ப எமோஷனாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு கணவன் மனைவியோட உறவை பற்றி சூப்பராக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒய்ஃபோட தான் பார்க்கணும் இந்த படத்தை. குடும்பம் உறவு எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி சூப்பராக இருக்குது. ரொம்ப எமோஷ்னலு, ரொம்ப சூப்பராக காமெடி எல்லாமே பக்காவாக இருக்குது. விஜய் சேதுபதி பெஸ்ட் ஃபிலிம் இது. ஜாலியாக இருந்துச்சு. அது மற்றவங்க யாரும் அவங்களுக்குள்ளே வராமல் இருந்தாலே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா எமோஷ்னலாக எல்லாம் நல்லா ஜாலியாக தான் போச்சு. எமோஷ்னல் வர மாதிரி நல்லா காமெடியாக தான் இருந்துச்சு. அவங்க சண்டை போடுற மாதிரி இல்லை, நாங்கள் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. விட்டுருங்க. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் காம்போ ரெண்டு பேருமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். அவருக்காக தான் நான் வந்தேன். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. அவங்களுக்காக தான் நான் வந்தேன். லைக் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்தேன். பட் நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் லைக் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அந்த படத்துல இருந்து. நான் ஃபேமிலியோட வரல, தனியாக வந்து சொன்னல. யதார்த்தமாக எடுத்திருக்கா. இப்போது நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை நடக்கிறதே சுற்றி இருக்கிறவங்களால தான். அவங்களுக்குள்ள என்ன தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களால தான் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு கோவக்கார ஹஸ்பண்டு ஒய்ஃபும் கோவக்காரங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற கெமிஸ்ட்ரி எப்படி இருந்திருந்தா ஸ்டோரி. ஊரே அதாவது ஹஸ்பண்ட் அடக்கவே முடியாது யாராலையும். ஆனால் அந்த ஒரு ஒய்ஃபால் அடக்க முடியும், அவங்க ஒய்ஃபால் மட்டும் அடக்க முடியும். அப்படி இருக்கும்போது அது பார்க்க நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. தீபாக்கா எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யோகி பாபா கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இது கடைக்குட்டி சிங்கம் டோட்டலாக வேற. அது ஒரு ஃபேமிலி. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மெயின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்கள அவங்க சேர்றாங்களா இல்லையா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைன்றது என்றைக்குமே முடியாதுன்றது தான் ஆக்சுவல் கான்செப்டே. அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாமே ரியலாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஒருத்தவங்க ஃபேமிலியில் நடக்கிறத பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். யாராச்சும் சப்போஸ் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களாம் அவங்களுக்குலாம் ஒர்க் ஆகும். நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாம் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அது சொல்ல வேணும். சாணாயாரா ப்ரோ இது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைட் தான். நல்லா இருக்கு படம்.
ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் இருக்குது, நல்லா இருக்குது. 2 பேர் காம்போ செம்மையாக இருக்குது. அந்த மேம் செம்மையாக நடிச்சிருக்காங்க. காமெடியும் நல்லா இருக்குது. இங்கே அழுகிற சீன்லாம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். நல்ல படம். அது அவங்கவுங்களுக்குள்ளே தெரியும் எப்படி நாத்தனார் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. பட் படம் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. பிடிச்சிருக்கலாம் இல்லை, நல்லா இருக்குது படம். அது என்ன பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது படம். சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சேது வா 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 அல்வா மாதிரி இருந்தது படம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. புது காம்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு தெரியல ப்ரோ ஒன்று எதுவும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. காமெடி பக்காவாக இருக்குது. யோகி பாபு காமெடியிலேருந்து எல்லாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர், ஆல் சூப்பர். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். படம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ரியாலிட்டியாக, நல்லா ஃபைட் சீன்லாம் சூப்பராக. அப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா லவ் சீன்லாம் நல்லா கரெக்டாக சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு, ரியாலிட்டியாக இருந்துச்சு. ரோல்லாம் நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக தான் நினச்சி வந்தேன். சூப்பராக, இன்னும் ட்ரெய்லர் பார்த்தோட ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் போர்லாம் எதுவுமே இல்லை, நல்லா நல்லா ஜம்முன்னு சூப்பராக நல்லா போச்சு. எதுவுமே லேக்லாம் எதுவுமே இல்லை, நல்லா சூப்பராக நல்லா தான் எடுத்துருந்தாங்க. நல்லா தான் யோகம் சொல்லாபுரம் ஃபஸ்ட்லேருந்து நல்லா தான் இருக்கும், இப்போ நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு சூப்பர். ஆனால் படம் சூப்பர், நல்லா பார்க்கலாம், குடும்பமாக பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து மாமியார் பார்க்கணும். அந்த பொண்ணை கொடுக்குறாங்கல்ல, பொண்ணை கொடுத்த அம்மாவெல்லாம் நாத்தனார் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். 5 நிமிஷம் உட்காந்து பேசினாலும் முடிஞ்சிடும். இந்த பெண்கள் இன்னும் ஆனாலே அது எப்படி பிரச்சனை பெருசாக போகுது, பிரச்சனை மேலும் மேலும் வந்து ஆண்கள் சண்டை போடுவாங்கனால கூட்டிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த படத்தில் சொல்ல வேண்டிய மெசேஜ்னாலே மாமியாருக்கு தான் படம் சமர்ப்பணம். ஏன்னா அவன் வந்து எப்படி சொல்கிறான், பொண்ணை சொல்லி இது பண்ணி குடும்பத்தில் சண்டை வரது தான் காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கணும், ஓரளவு சூப்பராக பார்க்க நல்லா இருக்கணும் படம். குடும்பமாக பார்க்க வேண்டிய படம் அது. குடும்பம் பார்க்குறாங்களா இல்லையா, அந்த பொண்ணை கொடுத்துருக்காங்க தெய்வங்கிறாங்களா மாமியார், அவங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஆனால் குடும்பத்தை நாசமாகிறது அவங்க தான். பொண்ணு சொல்லி கொடுத்து நாசமாக்குறாங்களா, அவங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா திருந்துட்டோம். புருஷன் மாட்டி பிரச்சனை சண்டை போடுவோம், வச்சுக்கும் குடிக்குவோம். அந்த மாமியார் நாத்தனை சொல்லி கொடுக்குறாங்க பாரு குடும்பத்தை. அவங்க வந்து முக்கியமாக மாமியார் இருக்குண்ணா படம் சமர்ப்பணம்ண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காண்ணா. விஜய் நம்ம எதிர்விட்டு பக்கத்துல போய் மாதிரி லைவ் பரோட்டா மாஸ்டர்லாம் எப்படி இருப்பாங்க அது மாதிரி அவர் நல்ல லைவ் சூப்பராக வச்சிருக்காரு. வித்தியாசம் நடிகை மாரி தெரியல, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்காங்களா. இன்ட்ரெஸ்டாக படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பர் இருக்குண்ணா. காமெடி ஓகேண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பர் இருக்குண்ணா. நல்லா இருந்தது, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். காம்போ நல்லா இருந்தது. அவங்க 2 பேர்த்து கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, அதுக்காக படம் பார்க்கலாம். கனெக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் பார்ட் நல்லா இருந்தது. காமெடி நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் காமெடி நல்லா இருந்தது. நல்லா இருக்குது ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. அதான் இந்த ஈகோ பார்த்து நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்கள் பிரிகிறாங்கல்ல, அதை வந்து யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச மெசேஜ் தான், அதை ரொம்ப சூப்பரான விதத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி விஜய் சேதுபதியோட நிறைய கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து மனசில் நின்று இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஆகாச வீரன் கேரக்டருமே நமக்கு பயங்கரமாக நிற்கும் தான் சொல்லலாம். நித்யா மேனன் கேரக்டருமே 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கொஞ்சம் நெஞ்சில் பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 பேருமே அந்த அப்பியரன்ஸ் அதெல்லாம் தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பாண்டியராஜ் சார் படம் அப்படின்னும் போது சொந்தம் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுதுன்றதை வந்து அவர் தொடர்ந்து நிறைய படங்களில் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி சொந்தம் வந்து என்னென்ன விஷயம்னா நம்மளை வந்து பயங்கரமாக போட்டு செய்கிறாங்க அப்படின்றது, அது நம்ம வீட்லேயே நம்ம அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே அது என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மாவாக இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு அவங்க வெறும் சொந்தக்காரங்க தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதான் சொல்கிறேன், எல்லாருமே அவங்களுக்கான நிறைய கேரக்டர்ஸ் கொச்சன்னு இன்ட்ரடக்ஷன்லேயே காமிச்சிருவாங்க. இத்தனை கேரக்டர் வச்சு எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க நம்ம யோசிக்கிற நேரத்தில் எல்லாரை வச்சுமே பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். யோகி பாபு ஆரம்பித்து படம் வந்து யோகி பாபுவில் தொடங்கி யோகி பாபுவில் முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவரோட எப்போவுமே ஒரு யூஸ்வலான கவுண்டர்ஸ் ஒன்று கொடுப்பார்ல, அந்த கவுண்டர்ஸ் இந்த படத்துலையுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சனா மியூசிக்கு அவர் மியூசிக் வைஸ் எந்த இடத்துலையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு வில்லேஜ் சனா வந்து நம்ம நிறைய நம்ம வட சென்னை கேங்கில் அந்த மாதிரியான கும்பலுக்கு வந்து பயங்கரமான மியூசிக்கை தாண்டி இதில் வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மியூசிக் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். தலைவனுடைய அம்மா வந்து படத்து எல்லா வீட்லேயும் பிரச்சனைங்கிறத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. நாத்தனார்
மாமியார் இந்த பிரச்சனை தான். ஆனால் புருஷன் முன்னாடி அவ்வளோ லவ் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து பிரச்சனை பண்ணுறதை தான் இதை சொல்லியிருக்காப்புல. படத்தில் வந்து பாண்டியராஜருக்கு என்ன கோவம்னே தெரில. சொந்தக்காரங்கனாவே வேஸ்ட்டான்னு சொல்லும் போதே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஒரு பேரே போடுறாரு. அந்தளவுக்கு ரொம்ப வெறுப்பாக இருப்பார் போல். அந்த வெறுப்பான ஒரே ஒரு லைனை மட்டும் வச்சு படம் பண்ணிட்டு சொந்தக்காரங்களை பக்கத்திலே விடாதீடா, உங்களுக்கு தேவையா புருஷன் முன்னாடி 2 பேர் மட்டும் வாழுங்க, மற்ற எவனையும் சேர்க்காத, அம்மா அப்பா கூட சேர்க்காதன்னு சொல்கிறாப்புல. ஆனால் விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து வேறு லெவல், நித்யா மேனன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு வந்து ஒரு காமெடி பண்ணியிருக்காப்புல. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான் இது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆனால் 2K கிட்ஸ்லாம் சத்தியமாக வரமாட்டாங்க, அடுத்த சொல்லலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒன்றுமே இல்லை. வெறும் விஜிஎஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் உண்டே ஒழிய, நித்யா மேனனும் விஜிஎஸ்கானி வந்தால் தான் உண்டே ஒழிய, வேறு 2K கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கான்னு கேட்டால் இல்லை. கத்திக்கிட்டே இருக்காங்க மக்கள், கத்திக்கிட்டே இருக்கு. நித்யா மேனன் அதை விட நீ மட்டும் தான் நடிப்பேன், நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வச்சு செஞ்சது நம்மளை வச்சு செஞ்சது மாதிரி போயிடுச்சு. அதுதான் ஒழிய மற்றபடி டீசன்ட் வாட்ச் மூவி ஒரு தடவை பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைடு தான். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இல்லையே, இன்னும் பயங்கரமான எதிர்பார்த்தோம். இன்னும் பயங்கரமாக எப்போவுமே பாண்டியராஜ் சார் படம்னா ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷன் வந்து நம்மளை வந்து நெஞ்சு வலிக்கும். கடைக்குட்டி சிங்கம் பார்த்தா தெரியும், நம்ம வீட்டு பிள்ளை பார்த்தா தெரியும். இவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி படம் ஓடனா நான் அடுத்து இந்த மாதிரி எடுப்பேன்னு சொல்லிட்டு, அதனாலேயே இந்த படம் ஓடணுன்றது நாங்களாம் ப்ரேயரில் தான் இருந்தோம். அப்படி வரணும், ஏன்னா நம்ம தமிழ் மண்ணுக்கு இந்த மாதிரி படங்களை தேவைன்னு. ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாரு, நீயா நானாவை பார்த்துட்டு, நீயா நானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் ஆனவ வந்து ஒருத்தவங்க லேடி பேசுவாங்க, நம்ம வந்து அவங்கள உண்மையிலேயே மனசார போட்டுறோம், மதிக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, நான் ஏன்டா டைவர்ஸ் ஆனான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நினச்சி பார்த்தா நான் எதுக்கு டைவர்ஸ் பண்ணேன், என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார், நான் ஏன் டைவர்ஸ் பண்ணணும், ஆனால் அவங்க சொல்லி தான் பண்ணேன், எங்கள் வீட்டில் சொல்லி தான் பண்ணேன், எங்கள் அப்பா பார்த்துக்கிறேன்னு சொன்னார் பண்ணேன், ஆனால் இப்போ என்னை யாருமே பார்த்துக்கல, என்னை புருஷனை விட்டு ஏன்டா பிரிஞ்சோம்னு சொல்லிட்டு நான் வேதனை பறஞ்சனால அந்த ஒரே ஒரு லைனை மட்டும் எடுத்துட்டார்.